டிஎன்டி ஜெயினர் இந்த போட்டோவை ஷேர் செய்து ஒரு போட்டோ அனுப்பியிருக்கிறார். இந்த போட்டோவை ஷேர் செய்து பிஜே மட்டுமல்ல, இந்த தர்ஜுமாவின் மொழிபெயர்ப்பாளர் பல அறிஞர் இருக்கிறார்கள், பிஜே மட்டும் உரிமை கொண்டாடுகிறார் என்று பரப்பி வருகிறார்கள். இதற்கான விளக்கத்தை தரவும் சொல்றாங்க. அந்த போட்டோ என்னன்னு கேட்டா, அந்த திருக்குரான் தமிழாக்கம் போட்டோம்ல, அதுல முதல் எடிஷன் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல ஒரு ஒரு முன்னுரை மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம், நன்றிகள்னு கொடுத்துருந்தோம். முதல் எடிஷன்ல மட்டும் இருக்கும். அந்த நன்றிகள்னு ஒரு என்ன கொடுத்துருக்குன்னு வாசிக்கிறேன். இதை தான் பரப்புறாங்களாம். என்ன பரப்புறாங்கன்னா, நன்றிகள் தலைப்பு. இப்பணியை செய்து முடிக்க எல்லா வகையிலும் உதவி புரிந்த வல்ல இறைவனுக்கு முதல் நன்றியை உரித்தாக்குகிறோம். இப்பணியை முடித்திட பல நல்ல அறிஞர்கள் பெருமளவுக்கு ஒத்துழைப்பு அளித்தனர். அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இப்பணியை சிறப்பாக செய்திருக்க முடியாது. கடையநல்லூர் இஸ்லாமிய கல்லூரி முதல்வர் மௌலவி என் ஹாமித் பக்ரி மன்பை அவர்கள், முஸ்லிம் பெண்மணி மாத இதழ் ஆசிரியரும் இஸ்லாமிய கல்லூரி பேராசிரியருமான மௌலவி எம்ஐ சுலைமான் அவர்கள், மேலப்பாளையம் அல் இர்ஷாது மகளிர் கல்லூரி பேராசிரியர் மௌலவி எம்எஸ் சுலைமான் அவர்கள், அனைத்து தௌஹீத் ஜமாத்து கூட்டமைப்பின் மாநில தலைவர் மௌலவி SSU சைஃபுல்லா ஹாஜா அவர்கள், அல்முபீன் மாத இதழ் துணை ஆசிரியர் சையத் இப்ராஹிம் அவர்கள், மேலப்பாளையம் இவர் வேற சையத் இப்ராஹிம் அவர்கள், அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் கலீல் ரசூல் அவர்கள், கடையநல்லூர் இஸ்லாமிய கல்லூரி பேராசிரியர் மௌலவி அலி ரஹமானி அவர்கள், முஸ்லிம் மீடியா ட்ரஸ்டின் காசாளர் கள்ளக்குறிச்சி முகமது சுலைமான் ஹாஜியார் அவர்கள் ஆகியோர் மொழிபெயர்ப்பை சரி செய்யவும், தக்க ஆலோசனைகள் கூறவும், பிழைகளை திருத்தவும் பல நாட்கள் என்னோடு செலவிட்டு எவ்வித பிரதிபலனை எதிர்பாராமல் இப்பணியை நிறைவு செய்ய பெரிதும் உதவினார்கள். அவர்கள் அனைவரும் நன்றிக்கு உரியவர்கள். பிழைகளை திருத்தம் செய்த மௌலவி டி ஜாகிர் ஹுசேன், அறிவியல் தொடர்பான விளக்கங்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட AK அப்துல் ரஹ்மான் ஆகியோரும் எனது நன்றிக்கு உரியவர்கள். இப்பணியை விரைந்து முடிக்க ஆக்கம் ஊக்கமும் அளித்த ஏராளமான நண்பர்கள் நன்றிக்குரியவர்கள். இப்படிக்கு பி ஜெயினுலாவது. இது முதல் எடிஷன்ல 1216 பக்கம். முதல் எடிஷன்ல 1216 பக்கத்துல இந்த நன்றி லாஸ்ட் பேஜின்னு நினைக்கிறேன். அந்த எடிஷன்ல இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த குரான் பிஜே குரான்ங்கிறாரு, அவரை மொழிபெயர்த்தாரு. இவ்வளவு அறிஞர்கள்லாம் சேர்ந்து பாருங்க இந்த படத்தை பாருங்க. இவ்வளவு அறிஞர்களும் சேர்ந்து நினைஞ்சிருக்கிறோம் செஞ்ச ஒரு விஷயம். அதனால இதுல அவரு சொந்தம் கொண்டாடக்கூடாது இப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தான் சேர்ந்து செஞ்சோங்கிறார். அது நல்லா கவனிங்க. அது என்னன்னு கேட்டா, இந்த குரான் மொழிபெயர்ப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இந்த மொழிபெயர்ப்புக்காக வேண்டி நம்ம செலவிட்டிருக்கிறோம். 5 ஆண்டுகளும் உட்கார்ந்து மொழிபெயர்க்கும் பொழுது நான் ஒரு ஆள் தான் தன்னந்தனியாக உட்கார்ந்து என்ன செய்கிறேன், எல்லாத்தையுமே அந்த தமுமுகவுடைய அமைப்பாளருங்கிற பொறுப்புல இருந்தேன். அதுல இருந்து நான் விலகும் போது சொல்லிட்டு இருந்தேன், குரானை மொழிபெயர்க்கிற வேலையை நான் செய்ய போறேன், அதனால நான் அமைப்பாளராக இருக்கல, ஆலோசனைகள் மட்டும் நீங்க கேட்டுக்கிறங்க என்று சொல்லிட்டு அதுல இருந்து விலகிறேன். விலகிவிட்டு நம்ம வாழ்நாளில் குரானை எளிமையா இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாமர மக்களும் புரிகிற மாதிரியும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சந்தேகங்களும் தீருகிற மாதிரியும் நம்ம அந்த குரானுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு செய்யணும்ன்ற ஒரு நீண்ட நாள் ஒரு ஹாஜத்து ஒரு ஆவல் இருந்ததுனால அதுக்கு ஒரு 5 வருஷம் இதுக்காக மெனக்கட்டு என்ன செஞ்சோம், அதுக்காக வேண்டி முழுசா அந்த ஒரு வேலை தான். 5 வருஷம் என்ன வேலைன்னு கேட்டா, குரானுடைய மொழிபெயர்ப்பு தான் வேலை. ஒவ்வொரு இது மொழிபெயர்ப்பது, பல மொழிபெயர்ப்பு பார்ப்பது, பல தஃப்சீர்களை தேடுவது, இதெல்லாம் பார்த்து விட்டு எந்த மாதிரி செய்யலாம் என்று என்ன செய்யறது, அந்த மாதிரி மொழிபெயர்க்க வேலையை செய்யறோம். செஞ்சு முடிச்ச பிறகு 5 வருஷம் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அது அச்சுக்கு கொடுக்க நேரத்தில் என்ன செய்யறோம்னு கேட்டா, இது மனிதன்கிற முறையில் சில எழுத்துக்கள் மிஸ்டேக்காக இருக்கலாம், விஞ்ஞான கருத்து தப்பாக இருக்கலாம், அல்லது மொழிபெயர்ப்பில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், மொழி நடையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம்னு சொல்லி சில சகோதரர்களை அழைத்து கடையநல்லூருங்கிற ஊரில் வச்சு ஒரு 15 நாள் என்று நினைக்கிறேன் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த 15 நாள் இந்த குறிப்பிட்டோம்ல இந்த பேருடையவர்கள் இவர்களை எல்லாம் ஒன்றா வைத்து என்ன செய்யறோம்னு கேட்டால் முதல்ல எல்லாத்தையும் காப்பி அனுப்பிடுவோம். உட்காந்து என்ன செய்யறது, ஒன்று ஒன்றா வாசிக்கிறது. அதுவும் முக்கியமாக குரானுடைய மொழிபெயர்ப்பு விளக்கங்களுக்கெல்லாம் இல்லை,
இன்னும் சொல்ல போனால் அந்த விளக்கங்கள் முதல் எடிஷனில் உள்ள விளக்கத்தை விட ஒரு 40% விளக்கம் இப்போ உள்ளதில் கூடுதலாக இருக்கிறது. அது முதல் எடிஷனில் கம்மியான விளக்கங்கள் தான் கொடுத்துருந்தோம். அந்த விளக்கங்கள் எவ்வளோ மாற்றியும் இருக்கணும்னு வைங்களேன். அப்போ அதில் என்ன செய்வோம், கடை உட்காந்துக்கிட்டு ஒருத்தனை செய்வார். உதாரணத்துக்கு சொன்னால் கட்டிடம்னு எழுதியிருப்போம். அதில் ஒரு கட்டிடம் தப்பு, கட்டடம் தான் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஆலோசனை சொல்லப்படுது. கட்டிடம்னு சொல்லக்கூடாது, கட்டடம்னு தான் சொல்லணும். அப்புறம் டிக்ஷனரிலாம் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு ஆமாம் அப்படி தான் வரணும். இப்படியான விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு கூட எப்படி அதை பயன்படுத்துறது என்பதற்கெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி இதை ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மொழிபெயர்க்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு மொழிபெயர்க்கிறதா இருந்தால் அதில் குறிப்பிட்டிருக்கிற பாதி பேருக்கு அரபு மொழி தெரியாது, தப்சீர்கள் பார்க்க தெரியாது. அவங்க மொழிபெயர்ப்பில் எந்த ஒரு பங்கு அளிக்கவும் முடியாது. அதில் ஒரு 2-3 பேருக்கு தான் அது கூட முடியும், வழங்குதா? அப்போ அது கூட அவங்க பயன்படுத்தணுமானா பயன்படுத்தின கிடையாது. அந்த மொழிபெயர்ப்பு என்பதை நான் தன்னந்தனியாகத்தான் செய்தேன். அப்போ கூட டிஎன்டிஜே கிடையாது, அதில் கூட அனைத்து தௌஹீத் ஜமாத் தான் வரும். டிஎன்டிஜேக்கு முன்னாடி அனைத்து தௌஹீத் ஜமாத்து கூட்டமைப்பில் உள்ள தலைவர் சைஃபுல்லா ஹாஜான்னு வருதுல. அப்போ அவங்கெல்லாம் உட்காந்து என்ன செய்வோம்னா பேசும்பொழுது என்னென்ன மாதிரி மாற்றினா நல்லாயிருக்கும். அந்த ஏகே அப்துல் ரஹ்மான் விஞ்ஞானி கேரளா அவரெல்லாம் வர வச்சுருந்தோம். அவர் விஞ்ஞான ரீதியாக நம்ம இதுக்கு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தால் அதில் சில கரெக்ஷன் சொல்லுவார், இது சேர்த்தா நல்லா இருக்கும் பாரு. இப்படியான சில விஷயங்களை ஒரு சின்ன கரெக்ஷன் யார் இருந்தாலும் பார்ப்பாங்க. எந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்தாலும் யார்ட்டையா ஒரு ஆட்டை கொடுத்து மதிப்புறேன்னு கேட்பாங்க. அவர் அதை படித்து பார்த்து என்ன செய்வார், என்னென்ன இதுக்கு திருத்தஞ்சா நல்லா இருக்கும் பாரு, இவர் ஏற்றுக்கிட்டாருன்னு அது ஒரு திருத்துவார். அதுக்கு ஒரு நன்றின்னு போடுவாங்க. ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதை அச்சிட்டவங்க, அதுக்கு இப்போ பொருளுதவி செஞ்சவங்க, அது மாதிரி அதுக்கு கருத்து சொன்னவங்க, ஒரு தகவல் எடுத்து தந்தவங்க, இப்படியான ஆட்களுக்கு என்ன செய்வோம், நன்றி சொல்லுவோம். இது முதல் எடிஷனில் இது போட்டது, நன்றி சொன்னோம். இதில் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் எல்லாம் உட்காந்து மொழிபெயர்த்தாங்களாம். 15 நாளில் குரானை மொழிபெயர்த்தாச்சா? 15 நாள் இதுக்குன்னு ஒதுக்கி இருக்குங்க. இந்த 15 நாள் எதுக்கு ஒதுக்கணும்னு கேட்டால் இந்த மாதிரி முழுசாக வாசிக்கிறது கரெக்டாக இருக்குதா, அது அரபியும் தமிழையும் வச்சு வாசிக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. தமிழை மட்டும் பார்ப்பாங்க, வேற வேற தமிழ் தர்ஜுமாக்களை வச்சுக்கிடுவாங்க. இதில் வேற மாதிரி வருது, இது வேற மாதிரி ஏன் வித்தியாசமாக பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நான் என்ன முடிவு அதை விலைக்கு சொல்லுவேன். அப்போ அது கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்குருவாங்க. சில 1-2 மிஸ்டேக் இருந்தால் சொல்லுவாங்க. நான் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நான் ஏற்றுக்குருவேன். இப்படியான ஒரு அடிப்படையில் குரானாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஆய்வுன்னு என்ன செஞ்சோம், வச்சு செஞ்சோம். அதில் நல்லா கவனிக்கணும். இன்னொருக்கா படிக்கிறேன். அதாவது இப்பணியை முடித்திட பல நல்லறிஞர்கள் பெருமளவுக்கு ஒத்துழைப்பு அளித்தனர். அவன் ஒத்துழைப்பு இல்லாமல் இப்பணியை சிறப்பாக செய்திருக்க முடியாது. சும்மா அடிச்சு விட்டுருக்கலாம். அதில் என்ன செய்ய உங்கள் பேரெல்லாம் போட்டுட்டு அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஆகியோர் மொழிபெயர்ப்பை சரி செய்யவும், மொழிபெயர்க்க அல்ல, நான் மொழிபெயர்ப்பு செஞ்சாச்சு, மொழிபெயர்ப்பை சரி செய்வதற்கும் தக்க ஆலோசனை கூறவும், பிழைகள் எதாக இருந்தாலும் இருக்கு தானே செய்யும், பிழைகள் திருத்தவும் பல நாட்கள் என்னோடு செலவிட்டு அதுக்கு நம்ம சம்பளம் கூட உண்மை கொடுக்கல, அதை எதிர்பாராமல் செஞ்ச பிரதிபலனை எதிர்பாராமல் இப்பணியை உதவினார்கள்ங்கிறோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நான் தமிழாகம் பண்ணேன் இல்லையா, இந்த 20 அறிஞர் குழு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு மனநோய் மாதிரி உண்டாயிருக்கிறது. எது எடுத்தாலும் 20 அறிஞர்னு. இந்த 20 அறிஞர்கள் யாருமே அதில் காணாம். ஒரு எம்ஏ சுலைமான் தான் இருக்கிறார் அதில், விளங்குதா, எம்ஏ சுலைமான். பாக்கி உள்ள ஆட்கள்லாம் என்ன இல்லை, 20 அறிஞரில் வர காணாம். அப்போ இவங்கெல்லாம் அந்த மொழிபெயர்க்கும் பொழுது உட்கார்ந்து சில திருத்தங்கள் செஞ்சாங்களே, இதை வைத்துக்கொண்டு நாங்கள்லாம் செஞ்சது எடுத்து கொடுத்து செஞ்சார். எல்லாம் உட்காந்து மொழிபெயர்த்த மாதிரி 5 வருஷம் உட்காந்து ஒரு அலிஃபுல் ஆமீமுக்கு அர்த்தம் செய்யறதுக்கு எத்தனை நாள் எடுத்துச்சு, தாலிக்கல் கிதாபுல் அரபி பீசிங்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துச்சு, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? அப்போ இதெல்லாம் டிஎன்டிஜே வருவதற்கு முந்தி உள்ள விஷயங்கள் முதல் எடிஷனில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஹாமித் பக்ரி நினைச்சிட்டாருன்னா அவர் போயிட்டார், நம்மளை விட்டு போயிட்டார். இந்த மொழிபெயர்ப்பு வந்து கொஞ்ச நாளில் விலகிட்டார். விலகினவன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். அந்த பேசின வீடியோக்கள் நமக்கு கிடைக்கிறது. என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி பிஜே மொழிபெயர்ப்பு தப்பு, இவர் பேரை தான் போட்டிருக்கிறோம், இவர் அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு, குரானுடைய மொழிபெயர்ப்பை தாவூத் நபி விஷயமாக நிறைய தப்பு செஞ்சிருக்கிறார், அந்த மொழிபெயர்ப்பு விளக்கம் தவறு அப்படிங்கிறார். அப்படி சொல்லுமே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்னிடத்திலே அந்த இதை பிரதியை கொடுத்தார்கள் இப்படி சொல்லுவார். நான் இன்ட்டு போட்டு இதை நீக்க வேண்டும் என்று கொடுத்தேன், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நினைத்ததை போட்டு விட்டாருங்கிறார். அவர் தான் இந்த மசரோட உட்கார்ந்து இருக்காரு, எல்லாரும் வாசிக்கிறோம். தாவூத் நபி செஞ்ச தவறுன்னு ஒன்று வரும்ல, 99 ஆடு ஒரு ஆடுங்கிற அந்த விளக்கம் கொடுத்துருப்போம்ல, அந்த விளக்கத்தை பற்றி ஒரு பயானில் பேசுறாரு.
இந்த குரான் வெளிவந்து 1 மாதம் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கட்டத்தில் அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? இதை எல்லாம் தப்பு தப்பாக செய்திருக்கிறார். அவர் நினைச்சது தான் செஞ்சிருக்கிறார். நாங்கள் சொன்ன இந்த யோசனை அவர் கேட்கவே இல்லை. அவர் சரிப்பட்டதும் கேட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? நான் தாவூத் நபி விஷயமாக அந்த மொழிபெயர்ப்பை காப்பி தந்தார்கள், அதை இப்படி இன்ட்டு பண்ணி இது தப்பு மாத்துங்க என்று போட்டேன், என் சொல்லை கேட்கவில்லை. இப்படி நிறைய தப்புகள் இருக்குன்னு பேசினார். அப்புறம் தான் பார்த்தேன், சரி இந்த ஆளுகளை கருத்து கேட்க கூப்பிட்டா இந்த மாதிரிலாம் ஒரு கருத்து வருதுன்னு சொல்லி அடுத்த இதில் தூக்கி விட்டேன். யாரையும் போடலை. அடுத்து இந்த ஒரு எடிஷனில் போட்டதை விட இப்படி இன்னைக்கு இல்லை சம்சுல் வாசன் பேர் சொன்ன மாதிரி ஹாமித் பக்கரி மாதிரி இன்னொருத்தர் நாளைக்கு என்ன செய்வார், நான் அதை திருத்தி கொடுத்தேன், அதை மாற்றவில்லை, இதை திருத்தி கொடுத்தேமாங்க, என்னத்துக்கு இந்த வம்பு, நம்மளே சுமந்துட்டு போகிறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அதை அடுத்த பதிப்புகளில் எடுத்துட்டோம். ஏன் எடுத்தோன்னு கேட்டால் இவர் இந்த மாதிரி எனக்கு சம்மந்தம் இல்லை, யார் பெறப்பட்டமோ சம்மந்தம் இல்லைங்கிறார். சம்மந்தம் இல்லை தான் அவர் சில சொல்லியிருப்பார், நம்ம கேட்காம இருந்திருப்போம். அப்படிங்கிற அடிப்படையில் நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏன் இந்த குரான் நீ கொடுக்க, குரான் அவர் மொழிபெயர்த்து தான் நாங்கள் எல்லாம் உட்காந்து மொழிபெயர்த்தோம். பிறக்காத ஆட்கள்லாம் அந்த குரான் மொழிபெயர்ப்பு ஆரம்பிக்குமே பிறந்திருப்பாங்களான்னு தெரியல. அவங்களாம் இப்போ என்ன செய்கிறாங்க, நாங்கள் தான் எல்லாம் பயனெல்லாம் எடுத்து கொடுத்தோம்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கேவலமாக இருக்குது. இதெல்லாம் இழிவான ஒரு செயல். இதை செஞ்சு பரப்புறாங்கங்கிறாங்க. நல்லா பரப்பிட்டு போயிட்டோம், எல்லாருக்கும் இந்த விஷயம் உண்மைகள் வழங்கும்.